அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். சகோதரக்காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பர்களை தங்களது ராசிக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் வருவதால் தங்களது புகழ் நன்கு அதிகரிக்கும். சமுதாயத்திலும் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது வருமானம் நன்கு உயரும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபமும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு நன்றாக கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பண விஷயத்தில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது. லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல பலன்களை தருவார். எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. தாங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டாலே போதும். அனைத்திலும் தாங்கள் எளிதில் வெற்றி பெற இயலும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிணக்குகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தற்பொழுது ராகு திசை ராகு புத்தி நடைபெற்று கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் கோடீஸ்வர யோகத்தை கொட்டி கொடுக்க போகின்றார். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகின்றது. லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானை போன்று பலன்களை வழங்குவதால் பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாகதோஷத்தினால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்க போகின்றது. மிகப்பெரிய வெற்றிகள் தங்களை தேடி வரும். யோகம் தரக்கூடிய கேது பகவான் மனதளவிலும் உடல் அளவிலும் உற்சாகத்தை கொடுக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் முன்னோர்களின் ஆசியையும் கொண்டு வர போகின்றது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த ராகு கேது பயிற்சியானது தங்களுக்கு நல்ல யோகத்தை வழங்குகின்றது. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இந்த ராகு கேது பயிற்சியினால் மிகவும் நல்ல பலன்களை மேசராசி அன்பர்கள் அடைய போகின்றீர்கள். புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகளை வழங்கும். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்வதால் ராகு காலத்தில் பத்ரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் பழத்தில் விளக்கேற்றி அம்மனையும் காலபைரவரையும் வழிபாடு செய்வது நல்லது. கேது பகவானுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தங்களது எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு நன்கு உதவி புரியும். சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வருவதால் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை பெற இயலும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப
அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருநாக பாம்பு, கேது பகவான் செந்நாக பாம்பு. இந்த கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால் தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.